ஆண்டவர் இன்றைக்கு நம்மளோடு கூட பேசுகிற வசனம் மார்க் 2வது அதிகாரம் 5வது வசனம். இயேசு அவர்கள் விசுவாசத்தை கண்டு திமிர்வாதக்காரனை நோக்கி, மகனே, உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்றார். இந்த சம்பவத்துல திமிர்வாதக்காரனை 4 பேர் ஆண்டவரிடத்துக்கு கொண்டு போயிருப்பாங்க. ஜனக்கூட்டத்தின் மத்தியில ஆண்டவரை நெருங்க முடியலன்னு மேற்கூரையை பிரித்து திறப்பு உண்டாகி ஆண்டவரிடத்துல கொண்டு போவாங்க. இந்த 4 பேரோட வாழ்க்கையில இருந்து 3 காரியங்களை நம்மளால் பார்க்க முடியுது. முதல் காரியம், அவர்கள் இயேசு சுகப்படுத்துவார் என்று விசுவாசித்தார்கள். 2வது காரியம், ஒரு மனதோடு 4 பேரும் முயற்சி எடுத்தாங்க. 3வது காரியம், சூழ்நிலை ஆண்டவரை நெருங்க முடியலன்னு அவங்க கண்ட போது தங்களால் என்ன முடியுமோ மேற்கூரையை பிரித்து சூழ்நிலைக்கு எதிரான சூழ்நிலையில கூட அவர்கள் முழு முயற்சி எடுத்து ஆண்டவரை நெருங்கி சேர்ந்து விசுவாசத்தோடு நன்மையை பெற்றுக்கொண்டாங்க. இந்த காரியத்துல இருந்து 3 காரியங்களை கற்றுக்கொண்டோம். இது இல்லாம நம்ம குடும்பத்துல யாரோ ஒரு நபர் ரட்சிக்கப்படாமல் இருக்கலாம். 4 பேர் ரட்சிக்கப்பட்டு ஒருவர் பாவத்துல இருக்கலாம், இல்ல 2 பேர் ரட்சிக்கப்பட்டு ஒருத்தர் இன்னும் பாவத்துல இருக்கலாம். அப்படிப்பட்டவர்களுக்கு இந்த 4 பேர் எப்படி ஒரு மனதோடு கூட அந்த பாவிக்காக ஆண்டவரிடத்துல போனாங்களோ, அதே போல நீங்க ஒரு மனதோடு ஆண்டவரிடத்துல விசுவாசத்தோடு ஜெபிக்கும் போது உங்க குடும்பத்துல ரட்சிக்கப்படாத அந்த நபரை ரட்சிக்க ஆண்டவரால் கூடும். ஆமென்.